வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्रीगुरुभ्यो नमः. हरि ओम. ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே வேத தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்க பதிவானது தினந்தோறும் மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பெறவிடப்பட்டு வருகின்றோம் என்று அடியனுடைய அனைத்து அன்பு இடையங்கள் மெய்யன்றவர்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருடம் பராபவ வருடம் ஆனி மாதம் 19/3/5127 நாள் 3/7/2026 வெள்ளிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த ஒரு விளக்கமானது வீடியோ பதிவாக வெளிவிட இருக்கின்றோம் என்று இன்றைய முக்கியமான விசேஷம் என்னவென்றால், இன்றைய தினம் சங்கஷ்டகர சதுர்த்தி விரதம். ஏன் சங்கஷ்டகர சதுர்த்தின்னு சொல்கிறோம் அப்படின்னா, சங்கஷ்டகர சதுர்த்தினா நம்ம சங்கடங்கள்லாம் நிவர்த்தி ஆகும். சங்கடகர சதுர்த்தி என்று சொன்னால் நமக்கு சங்கடங்கள் நம்மை மேலும் சேரும். இதுதான் அர்த்தம். இன்றைய தினம் சங்கஷ்டகர சதுர்த்தி நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் காலை முதல் நாள் முழுவதும் விரதம் இருந்து மாலை சந்திர பகவான் நமது கண்களுக்கு தெரிந்த பிறகு நமது அருகாமையில் உள்ள எந்த கோயிலில் ஆலயத்தில், அதாவது ஸ்ரீ விநாயக பெருமான் ஆலயத்தில் விநாயக பெருமானுக்கு அபிஷேகங்கள் நடைபெறுகின்றதோ அங்கு சென்று ஸ்ரீ விநாயக பெருமானுக்கு நம்மால் முடிந்தவரை அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து அவருக்கு அருகம்புல் மாலையை சாற்றி அவருடைய திருப்பாதங்களில் சாட்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது சாட்சாத் ஸ்ரீ முழு முதற் கடவுளாக இருக்கக்கூடிய ஸ்ரீ விநாயக பெருமானுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமானதும் பரிபூர்ண ஆசியும் நம்மையும் நமது குடும்பத்தையும் நிச்சயமாக கண்டிப்பாக சேரும். இரண்டாவதாக இன்றைய தினம் காலை முதல் காலை 11:19 வரை மரணயோகம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை 11:19 வரை நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டியவை தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஆனால் காலை 11:19 மேல் தாராளமாக அனைத்து செயல்களையும் எவ்வித தங்கு தடையின்றி தாராளமாக செய்யலாம். ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்ப முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வெள்ளிக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம். தமிழ் வருஷம் பராபவ வருஷம், பராபவனான சம்பத்சரே. தமிழ் மாதம் தேதி ஆனி மாதம் 19/3/5127 நாள். ஆங்கில மாதம் தேதி ஜூலை மாதம் 3/7/2026. காலையில் சூரிய பகவான் ஆகப்பட்ட நமது கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை 5:87 அயனம் உத்தராயணி. ருது கிரீஷ்ம ருது. மாசமானது சூரிய பகவான் ஆகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாசமானதும், அதே சமயம் சந்திர பகவான் ஆகப்பட்டவர் கிருஷ்ணபட்சமாக தேய்பிரியாக சஞ்சரிக்கக்கூடிய மாசமானதும் நிஜ ஜேஷ்ட மாசே ஆனி மாதம் மிதுன மாசே. பட்சமானது கிருஷ்ணபக்ஷே தேய்பிரை. திதியானது எரிஜேஷ்ட திருதியாம், திருதியை திதி. 11 நாழிகை 3 வினாடி. காலை 10:22 வரை. அதன் பிறகு நிஜ ஜேஷ்ட சதுர்த்தியாம், சதுர்த்தி திதி. இன்றைய ஸ்ராத்த திதியாவது நிஜ ஜேஷ்ட சதுர்த்தியாம், சதுர்த்தி திதி. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே, பூலோகம் முழுவதும் மனித பிறவிகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யொன்றுகள் குடும்பத்திலும், அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சூராதிமானக்காரர்களுக்கும், சந்திர வம்சாவளிகள் சந்திர வம்சத்தில் பிறந்த சந்திரமானக்காரர்களுக்கும் ஸ்ராத்த திதியானது ஜேஷ்ட மாசே ஆனி மாதம் மிதுன மாசே கிருஷ்ணபக்ஷே தேய்பிரை நிஜ ஜேஷ்ட சதுர்த்தியாம், சதுர்த்தி திதி. தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆனி
மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை சதுர்த்தி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷாவருஷம் செய்யக்கூடிய பித்ருகர்மாக்களாகிய ஸ்ரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றைக்குத்தான் செய்ய வேண்டும். இன்றைய வாசமானது மிருகவாசரே, கிழமை வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரமானது சிரவண நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம் 13 நாழிகை 24 வினாடி, காலை 11:19 வரை. அதன் பிறகு சிரவிஷ்டா நட்சத்திரம், அவிட்டம் நட்சத்திரமானது ஆரம்பமாகின்றது, நாள் முழுவதும் இருக்கின்றது. இந்த பிரபஞ்சம் முழுவதே பூலோகம் முழுவதும் ஆணி மாதத்தில் சிரவண நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்பர்கள் அனைவரும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றைக்குத்தான் கொண்டாட வேண்டும். இன்றைய யோகமானது இன்று காலை 11:19 வரை மரண யோகம், அதன் பிறகு சித்த யோகம். இன்றைய விசேஷமானது சங்கட்டகர சதுர்த்தி விரதம். மதுராந்தவம்சி ஏரிகாத்த ராமர் கோவில் தீர்த்தவாரி உற்சவமானது நடைபெறும். இன்றைய ராகுகாலமானது காலை 10:27 முதல் 11:57 வரை. யமகண்டமானது பிற்பகல் 2:57 முதல் மாலை 4:27 வரை. குளிகை காலமானது காலை 7:27 முதல் 8:57 வரை. நல்ல நேரமானது இன்று காலை 11:19 வரை மரணயோகம் நாளாக இருப்பதால் காலை 11:19 வரை நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே கிடையாது. அதன் பிறகு நல்ல நேரம் இருக்கின்றது, தாராளமாக செய்து கொள்ளலாம். இன்றைய சூலமானது மேற்கு, பரிகாரமானது வெள்ளம். இன்றைய சந்திராஷ்டமம் ஆர்திரா நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு அதிகாலை 4:85 முதல் காலை 11:19 வரை சந்திராஷ்டமம். புனர்வசு நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு காலை 11:19 முதல் மாலை 5:37 வரை சந்திராஷ்டமம். புனர்வசு நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு மாலை 5:37 முதல் இரவு 11:55 வரை சந்திராஷ்டமம். புனர்வசு நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு இரவு 11:55 முதல் சனிக்கிழமை என்ற காலை 6:12 வரை சந்திராஷ்டமம். லோகா சமஸ்தா சுனோ பவந்து சுபமஸ்து ததாஸ்து.